ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீசனுக்கு சீசன் வர்ற சளி ஜுரத்துலேருந்து நம்ம யாருமே தப்பிக்கவே முடியாது. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சளி ஜுரம் பிடிச்சி படுத்திட்டு தான் அந்த சீசனில் நம்மளை விட்டு போகும். மெயினாக தீபாவளி டைமில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு 1 வீக்கோ இல்லை ஆஃப்டர் தீபாவளிக்கு ஆஃப்டர் ஒரு 10 டேஸ் கழிச்சோ மெயினாக ஃபீவர் சளி எங்கே பார்த்தாலும் சளி ஜுரம் அப்படின்னு இருக்கும். அடுத்தடுத்த சீசன்லேயுமே அந்த சளி ஜுரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரெய்னி சீசன் முடிஞ்சு அடுத்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளை சுற்றி என்ன நடக்குது, என்னென்ன ஜுரங்கள்லாம் பரவிட்டுருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சால் தான் நாம் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கலாம். அந்த வகையில் டெங்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு டெங்கு ஃபீவரோட தாக்கம் அதிகமாக இருக்குது. சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. டெங்கு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷத்தில் மட்டுமே 15,000க்கும் அதிகமானவங்களுக்கு டெங்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு 10,000 பேருக்கு ஃபீவர் வருது அப்படின்னா அதில் ஒரு 3,000 பேருக்காவது டெங்கு ஃபீவர் இருக்கிறதா நம்ம அரசாங்கம் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் 8 பேர் இறந்துருக்காங்களாம் டெங்கு பாதிப்பால். ஒன்ஸ் டெங்கு வருது அப்படின்னால அதோட சைட் எஃபெக்ட் பாடி பெயின், நம்ம உடம்புல இருக்கிற விளையணுக்கள்லாம் மேக்ஸிமம் அது சாப்பிட்டு போயிடும். ஸோ ஒரு சத்து இல்லாமல் நம்ம ஆகிடுவோம். அதுலேருந்து நம்ம உடம்பை பழைய நிலைமைக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கே பல மாதங்கள் ஆகும். ஸோ நம்ம அது வராமல் நம்ம தடுத்துக்கிறது எப்படி அப்படின்னா, நம்மளை சுற்றி நல்ல தண்ணி தேங்கி நிற்காமல் நம்ம பார்த்துக்கணும். மெயினாக கொட்டாங்குச்சி மாதிரியான சிரட்டை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் டாய்ஸ் எல்லாம் வெளியில் போட்டு வச்சுருந்திங்கன்னா அதில் தண்ணியெல்லாம் ஏதாவது தேங்கி நிற்கிதா, சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய டப்புலெல்லாம் தண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக அதை போட்டு மூடி வச்சுருங்க. சிரட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி தான் நம்ம பாதுகாக்கணும். மெயினாக குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, கை குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் தாங்கவே தாங்காது. ஸோ நம்ம ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். பகல் டைமில் தான் டெங்கு கொசுக்கள் கடிக்குங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த சின்ன இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு டைப்பில் தண்ணி அந்த ஃப்ரீசர்லேருந்து வடிகிற தண்ணி தேங்கி நிற்கும். எந்த இடத்துல தேங்குது அப்படின்னு பார்த்து ஃப்ரிட்ஜெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம வாட்டர் ஸ்டோரேஜ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கவர் பண்ணி வைங்க. எதையுமே திறந்து வச்சிடாதீங்க. அப்படியே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார யூஸ் பண்ணிவிட்டு அந்த வீக்லி ஒன்ஸ் ஒரு நாள் கழுவி நல்லா வெயில் படுற மாதிரி காய வச்சுட்டு, பாசிலாம் இல்லாமல் காய வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவினிங் டைமில் வேப்பலை இல்லை நொச்சி இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு எது கிடைக்குதோ எடுத்துகிட்டு வேப்பலை கிடைக்கல ஆடாதோட இருக்குது அப்படின்னா அதுவுமே நம்ம மூட்டை போடலாம். நெருப்புலாம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுறீங்களே சிரட்டை, அதை ஃபயர் பண்ணி நிறையா ஃபயர் பண்ணி, அது எப்படி ஃபயர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல, நல்லா உடச்சி விட்டுட்டு ஒரு சூடத்தை ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு அந்த தணல் கிடச்சிரும். ஒரு வேஸ்ட்டான பாத்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் வேப்பிலையை மேலே வைக்கிறீங்க, இல்லை நொச்சி இலை, ஆடுதொடை இலை இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு மூட்டை போட்டுட்டிங்கனாலே மேக்ஸிமம் வீட்டை விட்டு அந்த கசப்பு தன்மைக்கு கொசுவெல்லாம் வெளியேறிடும். ஃபுல்லாக கால் கையெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறதுமே கொசுக்கடியிலேருந்து மேக்ஸிமம் தவிர்க்கலாம். குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நல்லா உடம்பை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டுருங்க குழந்தைங்களுக்கு. அப்புறம் கொசுவால் நீங்கள் அடிச்சிக்கலாம். ஏன்னா சிலருக்கு இந்த ஆல் அவுட்டு, கொசுவத்தி இதெல்லாம் சளி பிடிக்கும். எனக்கே அப்படி தான் ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஸோ நம்ம கொசுவால் அடிச்சிக்கலாம். ஈவினிங்கில் மூட்டை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டிங்கனாலும் நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஃபீவர் வருது அப்படின்னாலே, நார்மல் ஃபீவர்னாலே 1 or 2 டேஸில் ஒரு நாள்லேயே மேக்ஸிமம் நின்றுடும். மிஞ்சி போனால் 1 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அப்படி உங்களுக்கு குறையில அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ண முடிஞ்சு, தொடர்ச்சியாக ஒரு 3 நாளைக்கு மேலே ஃபீவர் போகுதுனால நம்ம தொடர்ச்சியாக நம்மளே கால்பால் வாங்கி போட்டுக்கிறது, பேராசிட்டமால் வாங்கி போட்டுக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது தான் நல்லதாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு டிசீஸுமே நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அதோட வீரியத்தை நம்ம கட்டுப்படுத்திடலாம். நம்ம பாடு செல்ஃப் மெடிசின் 5 நாள் 6 நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு நம்ம செல்ஃப் மெடிசின் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு ரொம்ப வீக்காக போய் அப்புறம் டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசினுமே எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே இருக்குது. ஸோ 3 டேஸ்க்கு மேலே போகுதுனால நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு கன்சல்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்.
செல்ஃப் மெடிசன் அவாய்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லது. சப்போஸ் வந்து உங்களுக்கு வேப்பிலை வந்து மூட்டம் போடுறதுக்கு தணல்லாம் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேப்பிலையை காஞ்ச வேப்பிலை வந்து கொட்டி கிடக்கும், அதை வாரிட்டு வந்து ஒரு சாக்கு பையில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை மட்டுமே நீங்கள் எரிச்சு விட்டிங்கன்னா அதுலேருந்து வர்ற புகையிலேருந்து கூட நீங்கள் வந்து குழந்தைங்களை வந்து காப்பாற்றலாம். ஒரு பக்கம் டெங்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா மூளை காய்ச்சல், அதாவது மூளை உண்ணும் அமீபாவால் ஏற்படுற காய்ச்சல் வந்து உயிரிழப்புகள் வந்து கேரளாவில் ஜாஸ்தியாக நடந்துகிட்ருக்கு. கேரளாவில் தானே நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு நம்ம யாரும் இருந்துடக்கூடாது. ஸோ கேரளாவில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்மளும் வந்து முன்ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எப்படி அப்படின்னா, குளத்துல போய் குளிக்கிறாங்க இல்லைங்களா, குளம் கிணறு இது மாதிரி குளிக்கும்போது மூக்கு வழியாக தண்ணி போயிடுச்சு அப்படின்னாலே அந்த தேங்கி கிடக்கிற நல்ல நீரில் அந்த அமீபாக்கள் இருக்கும். ஸோ அது அப்படியே நம்ம மூக்கு வழியாக மூளைக்கு போய் மூளையை அப்படியே சாப்பிட்டுட்டு மனிதர்களுக்கு உயிரிழப்பு வந்து ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான உயிரிழப்புகளும் வந்து நம்ம அண்டை மாநிலத்தில் ஏற்பட்டுட்டு வருது. மூளை உண்ணும் அமீபாவால் இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 42 பேர். ஸோ எந்தளவு சிவியராக இருக்குது பாருங்கள். மருந்து மாத்திரைக்கெலாம் வந்து கண்ட்ரோல் ஆகலை. இதுக்குன்னு மருந்து வந்து எதுவுமே கண்டுபிடிக்கப்படாட்டினாலும் டாக்டர்ஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டால் உயிர் பிழைக்கிறவங்களும் இருக்காங்க, இறந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நாம் வந்து ஒரு ஏரி அருவி குளம் குட்டை அப்படின்னு நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா மூக்கு வழியாக தண்ணி போகாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டில் வர்ற தண்ணிகள்லையும் மூஞ்சி கழுவுற மூக்கை க்ளீன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு வழியாக தண்ணியை உள்ளார இழுக்கிறது இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணாதீங்க. குழந்தைங்கள்ட்டையும் சொல்லி அவேர்னஸ் ஏற்படுத்துங்க. ஸோ இந்த சீசனில் எல்லாருமே வந்து வெந்நீர் நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதை நம்ம குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுகாதாரத்துறையிலேருந்து நர்ஸு ஆரம்ப சுகாதார நிலையத்துலேருந்துலாம் வருவாங்க, நம்ம விசிட் பண்ணுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி அவங்க எப்படியெல்லாம் நம்ம வீட்டை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி தேங்குறதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பாமல் அவங்க வராங்க அப்படின்னா ஐடி கார்டு போட்டிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தாலும் யாரோ எவரோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஐடி கார்டு சுகாதார நிலையத்தோட ஐடி கார்டு போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களாம் வராங்கன்னா நம்ம நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தா தான் வந்து டெங்கு மாதிரியான பாதிப்புலேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். இந்த ஃபீவரை பொறுத்தளவு ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் ஃபீவர் இருக்கும், அப்புறம் லூஸ் மோஷன் போகும், உங்களுக்கு ஈறுகள்லேருந்து ரத்தம் வடியும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. பேசிக்காக வந்து ஃபீவர் வந்து 2 நாளைக்கு மேலே இருக்கா, நம்ம டக்குன்னு டாக்டர்ஸ்கிட்ட போகிறது தான் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயே வந்து பெஸ்ட் மெடிசன் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்க்கணுன்னு இல்லை, பக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மெடிசன்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம அதிக அளவு வந்து நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும். ரொம்ப எனர்ஜி இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓஆர்எஸ் கூட எடுத்து கரைச்சி குடிச்சிக்கலாம். ஓஆர்எஸ் வந்து நம்ம வீட்டிலே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். அதில் இருக்கிறது வந்து உப்பும் சர்க்கரையும் தான். ஸோ நம்ம வந்து வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஓஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம். நான் சொன்ன இந்த 2 தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா டெய்லி நீங்கள் எப்போவுமே என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா இப்போலாம் ஹைப் பண்ணால் தான் வந்து இதை நிறைய பேருக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஹைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் போடுற எல்லா வீடியோஸும் வரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்.